பார்த்துருக்க படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்கும் எல்கேஜி படம் எப்படி இருக்கு? இந்த படத்துடைய போஸ்டர் ரிலீஸ் ஆனதும் சரி, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போதும், இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கலந்த ஒரு படம். அரசியல தான் வந்து படமா எடுத்திருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆர்ஜே பாலாஜி ஒரு காமெடி ஆக்டர். இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு காமெடியா தான் அரசியல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த படத்துல அப்படி என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது. நெறைய விஷயங்கள் அரசியல்ல நடந்த விஷயத்த அவ்வளோ அழகா காமெடியா சூப்பரா காமிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இத பார்த்தோனே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். நிர்மலா தேவியிலேருந்து செல்லூர் ராஜு, நம்ம ஜெயலலிதா அவர்கள் அண்ட் வந்து ஓபிஎஸ், கடைசியா நம்ம தலைவர் மோடி, அவங்க அளவுக்கு எல்லாரையுமே வந்து காமிச்சது மட்டும் இல்லாம சூப்பரா கலாய்ச்சிருக்காங்க. ஒரு சில ஷாட்லலாம் வந்து கவர்னர் வரும்போது ப்ரொஃபசர் அதாவது நிர்மலா தேவி வந்து ஒரு விஷயத்துல மாட்டுனாங்க இல்லையா? அது மாதிரிலாம் ஒரு ஷாட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. டக்குன்னு ஓகே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். அதே மாதிரி செல்லூர் ராஜு அழகா விடுவாரு அந்த தர்மாக்குள்ள அந்த விஷயத்த வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. முக்கியமா ஜெயலலிதா அம்மா வந்து ₹1,00,00,000 இட்லி சாப்பிட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்தது. அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி இந்த படத்துல வந்து உப்மா சாப்பிட்டாங்க. தொட்டுக்கைக்கெல்லாம் எதுவுமே வச்சுக்கல. வெறும் உப்மா மட்டும் தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கும் அப்படின்ற மொதற்கொண்டு இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. கடைசியா நம்ம தலைவர் மோடி. ஆ நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நீங்க போயிட்டு தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து அவ்வளோ அழகா வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. முக்கியமா ஆர்ஜே பாலாஜி. அவர பத்தி சொல்லணும் அப்டின்னா, ஒரு அரசியல் படம் அப்டின்னு பார்த்தாலே, கடந்த சில வருஷமா வந்து அரசியல் படத்த வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு ரீச் ஆகல. கடைசியா வந்த சர்க்கார் முதற்கொண்டு நம்ம இளைய தளபதி ஒரு பெரிய நடிகர் நடிச்சிருக்கன்ற ஒரு காரணத்தினால மட்டும் தான் அந்த படம் வந்து அவ்வளோ ரீச் ஆனுச்சு. இதே வேற ஆக்டர் நடிச்சிருந்தாங்க அப்டின்னா அவ்வளவா போயிருக்காது. ஏன்னா அவ்வளோ ஒரு சீரியஸ்னஸோட எடுத்தா மக்களுக்கெல்லாம் தெரியும். ஓகே இதுதான் அரசியல் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஆனா இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி கலந்த ஒரு அரசியல வந்து வெளியில சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஏன்னா, இவருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்களுடைய படம் ரிலீஸ் ஆகும் காலையில 5 மணிக்கு ரிலீஸ் ஆகும் இல்லையா? அந்த மாரி தான் இந்த படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. காலையில பார்த்ததுமே நெறைய ஷாக்கிங்ஸ்லாம் இருந்தது இந்த படத்துல. சூப்பரா காமிச்சிருக்காங்க அப்படின்றது இந்த படத்துல வந்து கண்டிப்பா தெரிய வரும். அண்ட் வந்துட்டு பிரியா ஆனந்த். இந்த எல்லா படங்கள்ல நடிக்கிற மாரி தான் இந்த படத்துலயும் அந்த பொண்ணு வந்து கேரக்டர் மாத்துமா? மாத்தாதா? உனக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குதா? இல்லையா? அப்படின்ற அளவுக்கு கேள்வி இருக்கும். ஏன்னா கடைசியா பார்த்ததுல அந்த எதிர்நீச்சல், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இந்த மாரி படங்கள்லாம் பார்க்கும்போது அதே ஒரு கேரக்டர் இந்த படத்துலயும் இருக்கும். இந்த படத்துல வந்து அவங்க வந்து கார்ப்பரேட்டரா நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது எண்ணம். ஏன்னா நம்ம ஒரு ஒரு படமா ஒரு ஆடியன்ஸா உட்காந்து பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே! அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு கேள்வி எழுப்புது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லணும். அதுக்கப்புறம் பார்க்க போறது ஜே.கே. ரிதீஷ். இதுவரைக்கும் வந்த படங்கள் எல்லா படங்கள்லயும் உனக்கு என்னதான் பண்ணாலும் சுட்டு போட்டா கூட உனக்கு நடிப்பு வராதுடா அப்படின்றத ஒரு படம் நடிச்சது எல்லா படங்கள்லயுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவருடைய படங்களுக்கு அவருக்கு அவரே ப்ரமோஷன் பண்ணிக்குவாரு. மதுரை சைட்லாம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மதுரை எல்லையை தாண்டுற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் போஸ்டரா தான் இருக்கும். நாயகன் படத்தோட போஸ்டரா தான் இருக்கும். ஏன்னா அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது சிரிப்பு அதிகமாக வரும். என்னதான் அவர் வந்து கோவமா டயலாக் பேசினாலும் டேய் உனக்கு நடிப்பு வராதுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அந்த விஷயம் வந்து இந்த படத்துல இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. எனக்கும் நடிக்க தெரியும். நானும் ஒரு நடிகன் தான்டா அப்படின்றத வந்து இந்த படத்துல வந்து சூப்பரா காமிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து ஒரு என்ட்ரி ஷாட்லாம் வந்து பயங்கரமா காட்டுவாங்க. ஒரு மாஸ் ஒரு என்ட்ரிய காட்டுவாங்க. ஆனா அடுத்து ஒரு சண்டை போடுவாங்க பாருங்க. அந்த சண்டையில வந்து ராமராஜன் ஸ்டைல்ல கொண்டு வந்தனால, அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா? இல்ல ஒரு காமெடி ஆக்டரா? அப்படின்றது நமக்கே டவுட் ஆயிரும். இருந்தாலும் அவருடைய நடிப்பு வந்து உண்மையாவே இந்த படத்துல வந்து நல்லா இருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது நாஞ்சில் சம்பத். அவரு என்னதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரியா இருந்தாலுமே கூட, ஒரு அப்பா சென்டிமெண்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்து எல்லாத்தையுமே வந்து டச் பண்ணிர்றாரு. டக்குன்னு நமக்கே ஒரு இடத்துல வந்து கண் கலங்கிற மாரி ஆயிடும். ஏன்னா, அப்பாக்களை விரும்புறவர்கள் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நல்ல விஷயமா, ஒரு நல்ல ஒரு கேரக்டரா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் வந்து ஹோல்ட் பண்ண ஒரு டைரக்டர் யார் அப்படின்னா பிரபு. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ரிஸ்க். ஏன்னா, அது இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்துல 2019ல என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்குதோ, அந்த விஷயத்த தான் வந்து படமா எடுத்திருக்காங்க. ஒரு அரசியல் ஜெயிக்கணும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் செயல்படுறாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னென்ன தேவைகள் படுது, ஒரு சின்னதா ஒண்ணுமே ஒரு விஷயமே இல்ல. நம்ம எல்லாருமே ரோட்ல போறோம். இந்த ரோடு எத்தனை இன்ச் அப்படின்றது யாரும் நின்னு நம்ம எண்ணி பார்க்க போறதில்ல. ஆனா இது இத்தனை இன்ச் தான் போடணும். இத்தனை இன்ச்சுக்கு இத்தனை கமிஷன் வாங்குறாங்க அப்படின்றத முதற்கொண்டு நமக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. ஸோ எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஃபேமிலியோட போயிட்டு கண்டிப்பா இந்த படத்த வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல குறைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது படம் எடுக்கும்போதே நமக்கு நல்லாவே தெரியும். இது நல்ல ஒரு குறை.
இது ஏன் இந்த சீனை எடுத்தாங்க அப்படின்றது நமக்கே தெரியாது. ஏன்னா ஒரு ஜேகே ரிதீஷ் என்ட்ரி ஆகும்போது காலை அடக்கிற மாதிரிலாம் செய்யணும். பட் ஆனால் அந்த காலை வரும்போது அது அப்பட்டமாக தெரியும் ஒரு பொம்மை அப்படின்றது. எடிட்டருக்கு தெரிஞ்சுதா, இல்லை விஷுவல் எடிட்டருக்கு தெரிஞ்சுதா, இல்லை டேரக்டருக்கு தெரிஞ்சுதான்னு தெரில. அதை உண்மையான ஒரு காளையை கொண்டு வந்திருந்தா கூட அந்த இடத்துல நல்லாயிருக்கும். ஒரு பொம்மையை வச்சு ஒரு படத்தையே வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. நிறைய பேர் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பிஜிலி ரமேஷ்லாம் வந்திருக்காரு. பட் ஆனால் எப்போதும் பண்ணுற அதே காமெடி தான். இந்த இதை அப்படியே ஆட்டிக்கிட்டு வேறு எதுவும் வரல அவருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக Q7 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.